Hello everyone, in this channel, Mom and Tito, I'll be parenting. இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் ரொம்பவே டிஃப்ரெண்ட்டான அண்ட் ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக் பார்க்க போகிறோங்க. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கோகனட் ஆயில் பற்றி பார்க்க போகிறோம். கண்டிப்பாக நம்ம எல்லாருக்குமே கோகனட் ஆயில் தெரிஞ்சிருக்கும். லைக் நம்ம குக்கிங்க்கு யூஸ் பண்ணுவோம். அது தவிர பியூட்டிக்கு டிப்ஸ் அப்படின்ற மாதிரி பார்த்தோம் அப்படின்னா ஹேர் கேர் டிப்ஸ் அண்ட் ஸ்கின் கேர் டிப்ஸ்ன்னு நிறைய விதத்தில் யூஸ்ஃபுல்லாக இருக்குது இந்த கோகனட் ஆயில். பட் பிரெஸ்ட் ஃபீடிங் மதர்ஸ்க்கு, அதாவது நர்சிங் மதர்ஸ்க்குமே ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குங்க. அது எந்த மாதிரி ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது அப்படின்றத இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். பட் அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை இனிமேல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போது தான் நான் போடுற வீடியோஸோட ஃப்யூச்சர் அப்டேட்ஸ் உங்களுக்கு உடனே சேருவோங்க. ஸோ வித்தவுட் எனி டிலே லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். பிரெஸ்ட் ஃபீடிங் அப்படின்றது பெண்களுக்கு மட்டுமே தனித்துவமான ஒரு விஷயம், ரொம்ப அழகான ஒரு விஷயம். அந்த ஒரு டைம் பீரியடில் நமக்கு கிடைக்கிற அந்த ஒரு ஹாப்பினஸ் அது வேறு எதுக்குமே ஈடாகாதுங்க. ஸோ அந்த மாதிரி பிரெஸ்ட் ஃபீட் பண்ணும்போது மாமுக்காகட்டும் அண்ட் பேபிக்காகட்டும் அவங்க ரெண்டு பேருக்குமே இருக்கிற ஒரு பாண்டிங் சொல்லவே முடியாது. அவ்வளோ ஒரு சூப்பர்பான ஒரு ஃபீல், எமோஷன்ஸ் எல்லாமே கலந்துருக்கும். ஸோ அந்த மாதிரி பிரெஸ்ட் ஃபீட் பண்ணும்போது சில கம்ஃபர்ட்ஸ் அண்ட் டிஸ்கம்ஃபர்ட்ஸ் ரெண்டுமே இருக்குங்க. அந்த மாதிரி பிரெஸ்ட் ஃபீட் பண்ணும்போது வர டிஸ்கம்ஃபர்ட்ஸை நம்ம கோகனட் ஆயில் வச்சு நம்ம எப்படி சரி பண்ணிக்கலாம் அப்படின்றது தான் இந்த வீடியோ. அண்ட் என்னென்ன டிஸ்கம்ஃபர்ட்ஸ் அப்படின்றதும் எதை வச்சு லைக் கோகனட் ஆயிலில் எப்படி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்றத பற்றியும் தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நான் ரொம்பவே ஃபாஸ்ட்டாக சொல்லியிருக்கேன். ஸோ தட் நீங்கள் ஸ்கிப் பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக ஏதாவது ஒரு டிப்ஸ் நீங்கள் மிஸ் பண்ணுறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். மஸ்ட் ட்ரை டிப்ஸ் அண்ட் ஹேக்ஸ் ஃபார் நியூ மாம்ஸ் வைல் பிரெஸ்ட் ஃபீடிங். ஸோ டிப் நம்பர் 1 என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிரெஸ்ட் ஃபீட் பண்ணும்போது நெப்பிள்ஸில் சில பேருக்கு கிராக்ஸ் வரதுக்கான சான்சஸ் நிறைய இருக்குது. ஸோ இந்த மாதிரி டிஸ்கம்ஃபர்ட்டை நம்ம எப்படி ஈஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த கோகனட் ஆயில் கண்டினியூஸாக ஒரு 1 வீக் போல் ஒரு அந்த கிராக் சரியாகிற வரைக்குமே அப்ளை பண்ணிகிட்டே வந்தோம்னா ரொம்பவே சீக்கிரமான குறைஞ்ச டைமில் இந்த கிராக் சரியாகுங்க. டிப் நம்பர் 2 என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிராக்டு நெப்பிள்ஸோடவே குழந்தை சக் பண்ணிட்டு இருந்தாங்கன்னா கொஞ்சம் நாள் அது ஒரு ஊண்டு ஆகிடுவாங்க. ஸோ அந்த ஊண்டு ரொம்பவே ஹீல் பண்ணுறதுக்கு கொஞ்சம் கஷ்டம் அண்ட் ரொம்பவே பெயினாக இருக்கும். ஸோ அதையும் நம்ம இந்த கோகனட் ஆயில் அப்ளை பண்ணிகிட்டே வந்தோம் அப்படின்னா, குழந்தை ஃபீட் பண்ணாத டைமில் எல்லா டைம்லையும் அப்ளை பண்ணிட்டு வந்தோம்னா கண்டிப்பாக நமக்கு ஒரு நல்ல ரிசல்ட் கிடைக்குங்க. டிப் நம்பர் 3 என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குழந்தைங்க சில நேரங்களில் கடிச்சிருவாங்க. வளர்ந்த குழந்தைங்க ஒரு 6 மாதத்துக்கு மேலான குழந்தைங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது ப்ளீட் ஆகிறதுக்கான நிறைய சான்சஸ் இருக்குது. ஸோ ப்ளீட் ஆகும்போது நம்ம இந்த கோகனட் ஆயில் அப்ளை பண்ணோம் அப்படின்னா கொஞ்சம் நேரத்துலேயே ப்ளீட் ஸ்டாப் ஆகிடும். நெக்ஸ்ட்டு குழந்தை சக் பண்ணும்போது அந்த ஒரு பிளட் வராமல் தடுக்குங்க. டிப் நம்பர் 4 என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சம்டைம்ஸ் குழந்தைங்க தூங்கிட்டே இருப்பாங்க, பால் குடிக்கவே மாட்டாங்க. அந்த மாதிரி டைமில் நம்மளுக்கு பால் மில்க் சப்ளை ரொம்பவே அதிகமாக இருக்கும். சேம் டைம் நம்மளுக்கு பெயின் வர ஆரம்பிச்சிடும், லைக் பால் கட்டிடும். அந்த மாதிரி டைமில் நம்ம சுடு தண்ணி ஊற்றுறோம், இல்லைனா ஐஸ் வாட்டர், ஐஸ் க்யூப்ஸ் வச்சு நம்ம ரப் பண்ணுவோம். ஈவன் அந்த மாதிரி ரப் பண்ணும் போதே நம்மளுக்கு ரொம்பவே நிறைய பெயின் இருக்கும். ஸோ அந்த பெயின்லேருந்து நம்ம எப்படி ரிலீஃப் ஆகலாம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இந்த கோகனட் ஆயில் நல்லா அப்ளை பண்ணிவிட்டு மசாஜ் மாதிரி கொடுத்தீங்க அப்படின்னா அந்த இடம் ஓரளவுக்கு நல்லா சாஃப்ட் ஆகிடும். அதுக்கப்புறம் நீங்கள் ஜென்டில் ப்ரெஸ் கொடுத்தீங்கன்னா, ஹாட் வாட்டர் ஒரு ஐஸ் கியூப் வச்சு ஜென்டில் ப்ரெஸ் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்பவே நல்ல ரிலீஃப் கிடைக்குங்க பெயின்லேருந்து. இந்த மாதிரி உங்களுக்கு இது இருந்துச்சு அப்படின்னா நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு நல்ல ரிலீஃப் கிடைக்குங்க. டிப் நம்பர் 5, சம்டைம்ஸ் நம்ம பிரெஸ்ட் ரொம்பவே பெயினாக இருக்குங்க. ஏன் அப்படின்ற ரீசன் தெரியாது. நெறி கட்டியிருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. என்ன ரீசன் அப்படின்றது நம்மளுக்கு சுத்தமாக தெரியாது. ஆனால் பெயின் மட்டும் ரொம்பவே ஜாஸ்தியாக இருக்கும். நம்மளால் பிரெஸ்ட் டச் பண்ணவே முடியாது. அந்த மாதிரி டைமில் ஃபீட் பண்ணுறதும் ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருக்குங்க. ஸோ நம்ம அந்த பெயினை ஈஸ் பண்ணுறதுக்கு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, அந்த கோகனட் ஆயில் வச்சு ஜென்டல் ப்ரெஸ் மாதிரி மசாஜ் மாதிரி பண்ணி கொடுத்தோம் அப்படின்னா கண்டிப்பாக ஒரு நல்ல ரிசல்ட் கிடைக்குங்க. இந்த 5 டிப்ஸில் ஏதாவது ஒரு டிப்ஸ் கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக லைக் பண்ணிக்கோங்க, ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணிக்கோங்க. அண்ட் இந்த மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணியிருக்கீங்க அப்படின்னா உங்களோட எக்ஸ்பீரியன்ஸை கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள்.
அண்ட் இனிமேல் ஒரு சின்ன இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் சொல்கிறாங்க. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த கோகனட்டோட அமைப்பு பார்த்திங்க அப்படின்னா நம்மளோட பிரெஸ்ட் மாதிரி தான் இருக்கும். ஸோ இதோட ரிசம்பிளன்ஸ் வந்து பிரெஸ்ட்க்கு ஈக்குவலாக இருக்கிறதுனாலையோ என்னவோ வந்து நம்மளுக்கு இந்த பிரெஸ்ட் ஃபீடிங்க்கு இந்த கோகனட் ஆயில் வந்து கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குங்க. இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன்ஸ் உங்களுக்கு எதுவும் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் தட்டி விட்டுருங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸோட எல்லாத்தோட நோட்டிஃபிகேஷனும் உங்களுக்கு உடனே வந்து சேரும். நம்ம எப்போவுமே ரொம்பவே கனெக்டடாக இருக்கலாங்க. அண்ட் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பார்த்ததுக்கு ரொம்ப பெரிய ஹார்ட்டி தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஹாப்பி பிரெஸ்ட் ஃபீடிங். பை பாய்.